மதுரையிலிருந்து பாரம்பரிய அரிசிகளை மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற தலைப்பில் தானியாஸ் நிறுவனர் திரு தினேஷ் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை குறித்த ஓர் காணொளி. இங்கே உள்ள மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தானியாஸ் எனும் பேரில் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணி வருகிறார். இயற்கை அங்காடியையும் நிறுவி பாரம்பரிய விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறார். முதலில் கருப்பு கவுனி அரிசியை விற்பனை செய்ய துவங்கி பின் பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானியங்களில் அவுல், சத்து மாவு, பொங்கல் மிக்ஸ், தோசை மாவு போன்று மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்து வருகிறார். 3 பொருட்களில் ஆரம்பித்தவர் இன்று 143 பொருட்களை உற்பத்தி செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ளார். இவற்றை பல்வேறு இயற்கை அங்காடிகள் மூலமாகவும் இணையம் வாயிலாகவும் விற்பனை செய்து வருகிறார். மாதம் 10 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார். ஈஷா மண்காப்போம் இயக்கத்துடன் இணைந்து பல்வேறு மதிப்பு கூட்டல் பயிற்சிகளை பொதுமக்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார். இத்தகு சிறப்புமிகு சிறந்த தொழில் முனைவோரை ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி ஆளும் மதுரை மண்ணிலிருந்து தானியாஸின் தினேஷ் உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இவ்வளோ விவசாயிகளை மொத்தமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்து வந்திருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தானியா சார்பாக ஈசா மண்காப்போம் இயக்கம் சார்பாகவும் மற்றும் நாராயணி அந்த குழுமம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் பேர் தினேஷ். நான் மதுரை பக்கத்தில் அழகர் கோவில் அப்படின்னு ஒரு கிராமம் தெரியுமா உங்களுக்கு? அழகர் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? அழகர் கோவில் பக்கத்தில் மாத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கேருந்து வரேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்றது உங்கள் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக நான் பகிர்ந்துக்கிறேன். தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுதான் நம்மளோட வளர்ச்சியில் ஈசாவோட பங்கு ரொம்ப முக்கியமானது. ஈசா மண்காப்போம் இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நிறைய அனுபவம் உள்ள மனிதர்களை இங்கே பார்க்குறது ரொம்ப நிறைவாக இருக்குது. அடங்கம் நிறைந்த கூட்டம் அமர்ந்திருக்கீங்க. நிறைய விவசாயிகள் வந்திருக்கீங்க. நான் ஒரு பெரிய பேச்சாளரோ இல்லாட்டி ஒரு மேடை பேச்சாளரோ ஒரு எதுகை முனையாக பேசுகிற ஆளோ கண்டிப்பாக கிடையாது. உங்களில் ஒருத்தன் தான். நான் பண்ணுற தொழிலை ஒரு 11 வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன். அதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். சரிங்களா? அதை கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஓகே. இதில் எவ்வளோ பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க பாரம்பரிய அரிசி வகைகளில்? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக என்னோடய பாராட்டுகள். நீங்களே உங்களை பாராட்டிக்கிறதுக்கு நீங்கள் தான் கைத்தட்டணும். ஒரு வழியாக தட்டுங்களேன். ஓகே. இப்போ நிறைய உணவு பொருட்கள் தான் மருந்தே உணவு இப்படியெல்லாம் நிறையா பார்க்குறோம். நம்ம முன்னாடி காலங்களில் இருந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் எல்லாத்துலேயுமே நிறையா மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற கொண்டில் நிறைய யூடியூப்ஸில் படிக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறையா விழாக்களில் இது மாதிரி ப்ரோக்ராம்ஸில் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேரடியாக நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த ஜங்க் ஃபுட் நிறைய ஃபுட் நல்லா விற்கிதா? பானிபூரி, பீஸா, பர்கர் இதெல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகுதா? பார்க்குறீங்களா? வீட்டுகளில் பிள்ளைங்க நிறைய சாப்பிட்றாங்க. அதே இது பாரம்பரிய அரிசியோ சிறுதானியவோ நம்ம விற்கிறதுக்கு சிரமமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? சிரமமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் அந்த சிரமம், அந்த கேப் ஏன் இருக்குதுன்னு தெரியுமா? என்னென்னா, அது மற்ற இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஈட்டாக இருக்குது, ஈஸி டு குக்காக இருக்குது. அதாவது உடனடியாக ரொம்ப சுலபமாக சமைச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ரொம்ப சுலபமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. நம்மளோட பாரம்பரிய அரிசிலையும் சிறுதானியத்துலேயும் நீங்கள் அது மாதிரியான பொருட்களாக மதிப்பு கூட்டல் பண்ணி விற்கும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இது எல்லா இடத்துலையும் மேடையிலையும் சொல்கிறது தான், இங்கேயும் சொல்கிறேன். வெறும் 10,000 ரூபா கூட முதலீடு பண்ணலை. ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாக்குள்ளே இருக்கிற முதலீடில் ஒரு சிறு நிறுவனமாக ஆரம்பித்தோம். ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இந்த அம்மா மிக்சி சொல்லுவீங்களா, அதில் அப்புறம் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு, ஸ்டவ்வு இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம். சிறுதானியங்கள்லையும் இதில் பாரம்பரிய அரிசியை வச்சு வேல்யூ ஆடட் பொருள் சத்து மாவு, புட்டு மாவு, சுக்குமல்லி காஃபி இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 3 ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 143 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறோம்.
10 இயர்ஸ் கடந்து வந்திருக்கிறோம். 10,000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கி எந்த பேங்க்லேயும் லோன் இல்லை, எங்கேயும் ஃபண்டிங் வாங்கலை, யார்கிட்டையும் கடன் வாங்கலை. ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ண முடியுது. இன்றைக்கி டேர்ன் ஓவர் பண்ணுறோம் 10 லட்ச ரூபாய்க்கு. இது சொந்த உழைப்புலையும் தொடர்ந்து முயற்சியிலையும் நடந்த ஒரு விஷயந்தான். எங்களால் இங்கே பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றத நம்பிக்கையை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த தொழில் சார்ந்தோ இந்த சிறுதானியம் மூலமாகவோ பாரம்பரிய அரிசி மூலமாகவோ என்ன மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ ஈஸியாக அதை மேக் பண்ணிக்கலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி பேக்கிங் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பயிற்சியாகவும் ஈசா மண்காப்பம் மூலமாக நிறைய தடவை அந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம். அது மூலமாக நிறைய விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவங்க வாங்கி விற்பனை செய்கிறாங்க, இல்லை தயார் பண்ணி விற்றுட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இங்கே ஸ்டால் பார்க்குறப்பே நிறைய நண்பர்களை சந்திக்க முடிஞ்சது. உங்களோட வீடியோஸ் பார்த்தோம், யூடியூப்ஸில் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். உங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப அருமையாக இருக்குது, நாங்களும் அதை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது இன்னும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த 2000 பேரில் ஒரு 10% இதை எடுத்து பிஸ்னஸாவோ இல்லை உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்ல இன்புட் கிடச்சி நீங்கள் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது ரொம்ப மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சிறு தொழிலாக ஆரம்பித்த ஒரு விஷயத்தை ஒரு 10,000 ரூபாய் முதலீட்டில் கூட ஆரம்பித்து இன்றைக்கி என்ன லெவல்லைனாலும் எடுத்துகிட்டு போயிட முடியும். முன்னாடிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ரொம்ப கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இல்லாட்டி ஒரு அரசியல் சப்போர்ட் வேணும். இப்படி எல்லாம் இருந்ததை தாண்டி ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் இருந்து எந்த பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு சிறு முதலீட்டிலேருந்து ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்துறது மூலமாக, தொடர்ந்து முயற்சி பண்ணுறது மூலமாக ஒரு உயரத்தை எட்ட முடியும். உங்கள் முன்னாடி எல்லாம் நிற்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களை மாதிரி எல்லாருமே காரணமாக இருந்திருக்கிறீங்க. நிறைய விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாரம்பரிய நெல் திருவிழா இது இரண்டாவது தடவை நடக்குது. திருச்சியில் எஸ்ஆர்எம்மில் நடந்தது. அன்றைக்கி இதே மாதிரி பெருந்திரளான விவசாயிகள் வந்திருந்தீங்க. அதில் நிறைய பேர் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே ரொம்ப அடுத்தடுத்து எங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. இப்போது ரொம்ப சிம்பிளாக நேரடியாக மேட்ருக்கு வந்துடுறேன். ஏன்னா இதில் எதுகை முனையாக பேசிட்டு போகிறதுலையோ இல்லை கைத்தட்டல் கேட்குறதுல மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக அந்த நிகழ்வு இருந்ததுன்னா அதுதான் இந்த நிகழ்வோட நிறைவாக நான் நினைக்கிறேன். இப்போது கருப்பு கவுனியில் சத்து மாவு பண்ணுறோம், இப்போ பூங்கார் அரிசியில் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் மல்டி மில்லட்டில் இது மாதிரி. இப்போது நீங்கள் கருப்பு கவுனி எத்தனை பேர் இங்கே பயிர் பண்ணுறீங்க? கருப்பு கவுனி அரிசி மட்டும் பயிர் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சூப்பர். பூங்கார் அரிசி எவ்வளோ பேர் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கருப்பு கவுனி எப்படி ரொம்ப ட்ரெண்டாக எல்லாரும் கேட்குற மாதிரி இருந்ததோ அதை விட அதிகமான தேவை இருக்குது பூங்கார் அரிசிக்கு. அதுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பூங்கார் அரிசிக்கான தேவை நிறையா இருக்குது. அதை ஈஸி டு குக்காவோ இல்லாட்டி நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணியோ விற்கும்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பூங்கார் அரிசியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிறைய அதற்கான தேவை இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஆல்ரெடி நான் அது போன மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், 6 மாதத்துக்கு முன்னாடி பூங்கார் அரிசியோட பலன்கள் தெரிஞ்சுட்டு யூஎஸ்லேருந்து நம்ம ஊர் சேர்ந்த ஒரு கிளைண்ட்டு, ஒரு கஸ்டமர் பூங்கார் அரிசி புட்டுமாவு, தானியாஸ் புட்டுமாவு வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு 1 டன் வாங்கியிருக்கிறாங்க. யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1 டன் அளவு. இப்போ நம்ம ஊரில் ஒரு பூங்கார் அரிசியை விற்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், என்ன செய்கிறதுன்னு கேட்டுட்ருக்குறோம். அப்படின்ற நிலமையில் ஒரு அதர் கண்ட்ரிக்கு 1 டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதோட நீடு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அனைத்து நல்ல மருந்து சத்துக்களும் பூங்கார் அரிசியில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்பில் படிக்கிறீங்களா? அது உண்மையா இல்லையா? பூங்கார் அரிசியில் பெண்கள் பூவையர் அரிசி பூங்கார் அரிசி அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எவ்வளோ பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ரொம்ப கம்மியாக ஒரு 10% தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திரும்ப எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. பூங்கார் அரிசியோட முழு நேமே பூவையர் அரிசி தான். நிறையா எல்லோரும் டச் ஸ்க்ரீன் மொபைல் வச்சுருக்கீங்களா? மொபைல் இருக்கா எல்லார்ட்டையும் கையில்? அவங்க டச் ஸ்க்ரீன் மொபைலில் பூங்கார் அரிசியின் பயன்கள் அப்படின்னு ஒரு சின்ன சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம இதை கொடுத்துருக்குறோமான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த அரிசியை எல்லார் இல்லங்கள்லேயும் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். அப்போ தான் மற்றவங்க பயன்படுத்த முடியும். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பெண்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் அதில் இருக்குது. முன்னாடி காலங்களில் நார்மல் டெலிவரின்ற விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருந்த காலத்தில் கூட அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கோ அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு அரிசி தான் பூங்கார் அரிசி. பாரம்பரிய அரிசியில் நல்ல தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் முதுகு தண்ணியில் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறதுக்கும் பூங்கார் அரிசி கொடுத்துருக்குறாங்க முன் காலங்களில் இருந்து. நம்ம இதை பழக்கத்தில் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இது மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஃபுட் இன் மாடர்ன் டேபிள்ஸ் அப்படின்ற கான்செப்டில் ட்ரெடிஷ்னலான உணவு முறைகளை இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டேபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுப் பொருட்களை மாற்றி
உங்களுக்கு கொடுக்குறது தான் தானியாஸோட வேலையாக இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்களும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது எப்படி நம்மளோட நுகர்வோர் வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத யோசிச்சு அதை ப்ராடக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ் பண்ண முடியும். நான் அரிசி நெல் விளைய வைக்கிறேன், நெல்லாவே வச்சுருக்கேன், எனக்கு விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத தாண்டி நெல்லை அரிசியாக மாற்றுங்க, அரிசியாக விற்பனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மதிப்பு கூட்டல் தான் அது. அரிசியாக மட்டும் இல்லாமல் அதை இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டல் பண்ணி ஒரு சத்து மாவாவோ புட்டு மாவாவோ இல்லை வேறு ஏதாவது வேறு என்ன நீங்கள் யோசிக்க முடியும், பிஸ்கெட்டா எப்படி உங்களால் பண்ண முடியுமோ, உங்களோட இடம் சார்ந்த தொழில் சார்ந்த உங்கள் ஏரியா சார்ந்து நீங்கள் என்ன மாதிரி அதை மதிப்பு கூட்டல் பண்ண முடியுமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அவ்வளோ நீட் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நாங்கள் வெளியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட எங்களால் கொடுக்க முடியலன்ற அளவுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. நாங்கள் ரொம்ப பெரிய யூனிட்லாம் இல்லை, ஒரு 2 பேர் ஸ்டாஃபில் ஆரம்பித்து அன்றைக்கி 15 பேருக்கு வேலை கொடுக்குறோம். 15 பேருமே விமன் ஸ்டாஃப் இருக்கிறாங்க நிறையா. அவங்க தான் அதை உற்பத்தி பண்ணி மேனுவலாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 500 கடைகளில் எங்கள் பொருட்கள் கிடைக்கிது. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ், இயற்கை அங்காடிகள், அது மாதிரி சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம். 6 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்டை. 6 கண்ட்ரிக்கு இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டில் அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பேக்ரவுண்டில் இருந்துட்டு இப்படி இருக்கிற பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு உற்பத்தி பண்ணுறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இல்லை. முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கி லாஜிஸ்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர் மாதிரி நிறைய கொரியர் சர்வீசஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்சல் சர்வீஸ், பஸ்ஸில் எம்எஸ்எஸ் பார்சல், இது மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தனி மனிதர், ஒரு விவசாயியாக இருக்கிற ஒருத்தர் தன்னோட பொருளை வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்ப முடியுங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தயக்கமோ பெரிய சப்போர்ட்டோ கண்டெய்னர்ஸில் தான் அனுப்பணும் அப்படின்ற ஒரு மாயையோலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 1 கிலோ கூட இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம். உங்கள் பொருள் தரமாக இருந்து வாங்குறவங்க அதற்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை கொடுக்க தயாராக இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக இருக்கிற ஒருத்தர், உற்பத்தி பண்ணுற ஒருத்தர் 100% நீங்கள் வந்து வெளியே இடத்துக்கு அதை விற்க முடியும். நீங்களே தொழில் முனைவோராக மாற முடியும். இங்கே எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கீங்க? நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த அரிசியை வச்சுன்னு இவ்வளோ பேர் தான். அப்பப்பா சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். மற்றவங்கெல்லாம் என்ன நோக்கத்தில் வந்திருக்கீங்க? தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமா? தொழிலாக நீ யோசிக்கலை. சரி, இதில் விவசாயிகள் வந்து நான் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் நான் பிஸ்னஸாக அதை நினைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாரை கை தூக்குங்களேன்? நான் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் நான் அதை பிஸ்னஸாக நினைக்கல. ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய ஆக்டிவாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் அதை நான் வந்து பிஸ்னஸாக நினைக்கல அப்படின்றவங்க சின்ன மாற்றம். நானும் விவசாயம் தான் பண்ணுறேன் ஆனால் நான் அதை பிஸ்னஸாக தான் பண்ணுறேன். நீங்களும் அப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். பிஸ்னஸ்னால் ஏதோ தப்பான விஷயம் இல்லை, விவசாயம் வாழ்க்கை முறை தான், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வியாபார நோக்கமும் அதில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். நான் விவசாயம் பண்ணுறேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதை எவ்வளோக்கு அதிகமாக நம்ம விவசாயம் வந்து ஒரு தோற்று போகிற தொழில் கிடையாது. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லலை, நிறையா படித்தவங்க இருக்கிற சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு ரிசர்ச்சை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். விவசாயம் தன் நிலத்தில் விளைய வைக்கிற ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் இனிமேல் எதிர்காலமே. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேரப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கே நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். யார் விவசாயி மண்ணில் விளைய வைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் எதிர்காலம் இருக்குது. மற்றவங்களாம் உங்கள்கிட்ட தான் கை நீட்டி வாங்கி ஆகணும். அதனால் உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க, வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக நமக்கு தான் எதிர்காலம் இருக்குது. விவசாயம் பண்ணி விளைய வைக்கிற ஒருத்தருக்கும் கண்டிப்பாக நல்ல அருமையான ஃப்யூச்சர் இருக்குது. நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. நான் இங்கே வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இந்த இடத்துல பேசணும்னு இதை நான் நினைக்கல. 100% ஒரு விவசாயத்தை உணர்ந்து செஞ்சு அந்த விவசாயத்திலேருந்து மதிப்பு கூட்டல் பண்ணி அதை வேல்யூ ஆட் பண்ணி 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் நான் உறுதி கொடுக்குறேன். தானியாஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் மதுரையில் இயங்குது. 4 இடத்துல இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. எவ்வளோ பேர் தெரியும்? ஓகே, அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மேபிஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜிலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மதுரையில் இருக்கிற அந்த மேபிஃப் பற்றி நான் சொல்கிறேன். மேபிஃப் அப்படின்னா என்னென்னா மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை சார்ந்து இருக்கிற அக்ரி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பேர் வைக்கிறதுலேருந்து, ட்ரேட்மார்க் வாங்குறதுலேருந்து, உங்கள் பொருளை மதிப்பு கூட்டுறதுலேருந்து, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லை வேறு எப்படி பேக்கிங் பண்ணணும், நான் என் பொருளை எப்படி விளைய வைக்கணும், இல்லை என் சாயில் டெஸ்ட் பண்ணணும், என் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. எனக்கு நிலம் இருக்குது, விளைய வைக்கிறேன், ஆனால் என்னால் மார்க்கெட் பண்ண தெரியல, எனக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை எப்படி பேக்கெட் பண்ணி விற்கணும்னு தெரியல அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குங்க. இது மாதிரி நிறைய சிறு தொழில் நிறுவனங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈசா மண்காப்போம் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான். முன்னாடிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், கேட்கணும், தேடணும், அப்படிலாம் இருக்கும். பட் இன்றைக்கி உங்கள் கையிலே எல்லாமே இருக்குது. நீங்கள் ரெசிபி வேணும், மொபைலில் ஒரு சின்ன சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களால் எல்லா தகவலையும் பெற்றுக்கிற முடியும். நான் பொதுப்படையாக ஒரு தொழிலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை என்ன வேணுமோ நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் தாராளமாக எனக்கு எப்போனாலும் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இல்லை எங்கள் இடத்த விசிட் பண்ணலாம். தானியாஸில் ஒரு ஃபாலோ அப் வச்சுருக்கோங்க எப்போவுமே. என்ன அப்படின்னா எங்கள் நிறுவனத்தில் எல்லோரும் இந்த உணவு தயாரிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே அனுமதி பெற்று உள்ளே வரவும், இல்லாட்டி அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில இடங்களில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன தயார் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவோ இருக்கலாம், இல்லைன்னா அவங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இல்லைன்னு பார்க்காம இருக்கலாம். பட் நம்ம நிறுவனத்தில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் யார் வந்தாலும் அக்சஸ் பண்ண அனுமதிக்கிறோம். ஏன் அப்படின்னா அதனால நாங்களும் அதை சுத்தமாக வச்சுக்கிறோம், நீங்களும் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இங்கே இருக்கிற யாருனாலும் எப்போனாலும் விசிட் பண்ணலாம். ப்ராடக்ட் கண்டிப்பாக 100% விசிட் பண்ணலாம். நீங்கள் வர்றவங்கள மதுரைக்கு நாங்கள் வருக வரவேற்கிறோம். எப்போனாலும் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக தானியாஸ் விசிட் பண்ணுங்கள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, அடுத்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியல, எனக்கு யோசனையாக இருக்குது, எப்படி நான் எங்கே போய் டிசைன் பண்ணுறது, என் ப்ராடக்ட்டுக்கு எப்படி நான் பேர் வைக்கிறது, என்ன நான் எப்படி பேக் பண்ணலாம், இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா அதை இண்டிவிஜுவலாக கேளுங்க. கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எப்படி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் அந்த ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்போது மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம், MABIF, MABIF. ஐயா கேட்டாங்க, திரு பதில் சொல்லியிருக்கேன். மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் இது வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜுக்குள்ள இருக்குது. இது அங்கே மட்டும் இல்லைங்க, திருச்சியில் இருக்குது, TABIFனு இருக்குது, திருச்சி அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் இருக்குது, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்குது. இங்கே நியர்பையில் இருக்கிற அக்ரி காலேஜில் இருந்தால் KVK இருக்கும். அது இல்லாமல் இந்த அமைப்பும் இருக்குது, நபார்டோட உதவியில். விவசாயினாலே உடனே இந்த பூச்சி மருந்துக்கு உரம் மானியம் கொடுக்குறது, இது மாதிரி இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்குதுங்க. அந்த சப்போர்ட்லாம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் முன்னாடி மாதிரி ஒரு டிவியில், விஜய் டிவிலையோ சன் டிவிலையோ அட்வர்டைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற மொபைல், இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களா ஒரு 2000 பேர், உங்கள் எல்லாரையும் உலகமே பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? We are in live. நம்ம ஃபேஸ்புக்கில் லைவில் இருக்கோம். நீங்கள் இருக்கிற எல்லாரையும் உங்கள் லைவில் பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் பார்க்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, அவங்க பேர் கூட பார்த்துட்ருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல எங்கேயோ, இப்போ நம்ம வேலூரில் ஒரு இடத்துல நடக்கிற ஸ்ரீ நாராயணி மாலில் நடக்கிற இந்த விஷயம் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேஸ்புக் மூலமாக லைவ் போட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளால் இப்போ உடனடியாக டெக்னாலஜி மூலமாக காமிக்க முடியுது. அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தையும் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களோட பொருளுக்கு இன்னும் மதிப்பு கூடும். இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்கள, இதில் எவ்வளோ பேர் வச்சு அந்த பிராண்டுக்கு பேர் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்க? முதல்ல 50 பேர் தூக்குறீங்க, இப்போ ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குறீங்க. நம்ம குழந்தை பிறந்தவொடனே பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் பேர் வைக்கிறது. நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால், நான் விவசாயம் தானே பண்ணுறேன், எனக்கு எதுக்கு பிராண்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிராண்ட் வேணும். உங்களை எப்படி தேடுவாங்க? இப்போ ஒருத்தர் இருக்கிறாருங்க, தூயமல்லி அரிசி யாராக பண்ணுறீங்களா? தூயமல்லி அரிசி பண்ணுறீங்களா? ரைட்டு. தங்கச்சம்பா, இதெல்லாம் ஒயிட் ரைஸ் வெரைட்டிஸ். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பாரம்பரிய சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஒயிட் ரைஸாக இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, கருப்பு கவுனியோ மாப்பிள சம்பா எனக்கு சமைக்க கஷ்டமாக இருக்குது, ஆனால் தூயமல்லியோ தங்கச்சம்பாவோ கிடச்சா நான் ஈஸியாக பண்ணிடுவேன்னு நினைக்கிறாங்க. இப்போ தங்கச்சம்பா அரிசி சரியாக விளைய வைக்கிற ஒருத்தரை தேடுறாங்க. எங்கே தேடுவாங்க? இன்றைக்கி எல்லோரும் எங்கே தேடுவோம்? ஒரு விஷயம் வேணும்னா எங்கே தேடுவோம்? மொபைலில் எடுத்து இன்டர்நெட்டில் டக்குன்னு டைப் பண்ணி யாராக இருக்காங்களான்னு தேடுவோம். நீங்கள் அங்கே இருக்கீங்களா? அவங்க தேடும்போது உங்கள் பேர் அதில் வருதான்றது ரொம்ப முக்கியம். அதை வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது கோடிக்கணக்கில் செலவு பண்ணணுமா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுமா? இல்லை. உங்கள் மொபைலில் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற நிகழ்வுகளை
ஒரு வீடியோவாக எடுங்க. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த நிகழ்வு எப்படி அதை எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, இயற்கை விவசாயமாக தான் பண்ணுறேன், என்ன உரம் போடுறோம், எந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோன்றதை ஒரு நீங்களாக உங்கள் மொபைல்லேயே ஒரு வீடியோவாக எடுங்க, ஆவணப்படுத்துங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் போய் இதை பண்ணுறேன் நம்ம வாய்மொழியாக சொல்கிறத விட நீ இருக்கிற விஷயத்தை இதுக்கு பெரிய டெக்னாலஜி சப்போர்ட்டோ இல்லை பெரிய கேமராமேன் வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் நீங்கள் வீடியோவாக எடுக்கலாம். எடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா? அதை எடுத்து எத்தனை பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? ஒரு சிலர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம். நான் ஆரம்பத்தில் இது மாதிரி பேசுகிறதுக்கோ அதெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு 10 பேர் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு. ஆனால் நான் யாருன்னு நான் சத்தமாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு நான் ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்து நான் என்ன பண்ணுறேன்னு கூட சொல்லாமல் போயிட்டேன்னா நீ எங்கேருந்து தானியாசை தேடுவீங்க, எங்கேருந்து என் பொருள் விற்கும்? அதனால நான் விவசாயம் பண்ணுறேன், மீன் வளர்க்குறேன், இல்லாட்டி ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறேன், எது பண்ணுறோம், என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்கள் அடையாளத்தை நீங்கள் வெளியில் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? இருக்குமா? கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப உறுதியான மனதோட இது மாதிரி பண்ணுங்கள். சோசியல் மீடியா இன்றைக்கி பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்க மொபைல் எடுத்துட்டாலே எல்லாமே தப்பான விஷயம், மொபைல் வந்து நமக்கு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுது, அது எதுன்னு. அது எல்லாமே நெகட்டிவ். எந்த விஷயம் இருந்தாலும் 1000 நல்ல விஷயம் இருக்கும், 4 கெட்ட விஷயம் இருக்கும். நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. நீங்கள் நல்ல விஷயமாக யோசிச்சு உங்கள் மொபைலை உங்களோட தொழிலுக்கும், அது விவசாயமாக இருக்கட்டும், மீன் வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை நான் ஒரு வாழை வச்சு என்ன இதில் நீங்கள் சிறப்பாக இருக்கீங்களோ அதை நீங்கள் தைரியமாக அதில் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் உங்கள் சக்ஸஸ். அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கு டயர்டே ஆகாதீங்க. நான் நேற்று போட்டேன் என் வீடியோ 2 பேர் தான் பார்த்தாங்க, ஒருத்தர் தான் பார்த்தாங்க, அப்படிலாம் இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார். அவர் என்ன சொல்லுவார், சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு ஒருத்தர் கேட்பார். அப்போ அந்த பையன் சொல்லுவான், சாப்பாடு தான் முக்கியம், சாப்பிட்டு வந்துடுறேன் சங்கத்துக்கு அப்படின்னு. இது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ? இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கல்ல. அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க அதை யோசிச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கா? இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ரீச் ஆகிருக்கும். இப்போ கூட வயலில் மீன் வளர்க்குறது சொல்லி நம்ம நண்பர் இங்கே வந்திருக்கிறாங்க, நீ பேசுவார்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈசாலேருந்து வீடியோ அருமையாக ஷூட் பண்ணியிருந்தாங்க, அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. அவரே அதை அந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டார், நம்ம இப்படியெல்லாம் நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி ப்ரெசென்டபுளாக கொடுக்குறீங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்கிற சர்வீஸாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் முதல்ல சத்தமாக தைரியமாக ஒரு பேர் வச்சு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு 15 வயசு 20 வயசில் ஒரு குழந்தை வளர்ந்து இருக்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், 15 வருஷமாக அவனுக்கு பேரே வைக்கல, என்ன செய்வீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? சும்மா யோசிங்களேன். 10 வருஷம் ஆச்சு ஒரு பிள்ளை பிறந்து, அவன் பையனோ இல்லை யாரோ இருக்கிறாங்க, எந்த பேருமே வைக்கல, எப்படி கூப்பிடுவீங்க? கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. அதே மாதிரி தான் இங்கே நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், அந்த ப்ராடக்டை விற்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பேர் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் இதுவும் ஒன்று தான். புரிஞ்சுக்கிறீங்களா? அதை சரியா ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதனால முதல்ல என்ன செய்கிறீங்களோ இல்லையோ முதல்ல பேர் வைங்க. நல்ல ஒரு பிராண்ட் நேம் வைங்க. அது கிரியேட்டிவாக இருக்கட்டும். அதில் எப்படி பேர் வைக்கிறது அப்படின்றதுக்கு நிறையா கிரியேட்டிவிட்டியாக இருக்குது. இப்போ நான் சொல்லலாம் என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் எப்படி பேர் வச்சேன், உட்காருங்க, எப்படி பேர் வச்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் இது வந்து நான் ஏன் பேர் வச்சேன், என்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஒரு பேர் வைக்கிறதுல என்னென்ன யோசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ தான்யாஸ் அப்படின்னு எங்கள் கம்பெனியோட நான் பேர் வச்சேன். இதில் இருக்கும் DHAANYAS, தான்யாஸ் அப்படின்னு இந்த பேர் வச்சோம். ஏன் இந்த பேர் வச்சோம் அப்படின்னா, நான் இந்த நேம் வச்சு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இப்படி பேர் வச்சோம் அப்படின்னா, தானியங்கள் சார்ந்து ஒரு தொழில் பண்ண போகிறோம், அதனால் தானியம் அப்படின்னு பேர் வைப்போம்னு தான் நான் தேடினோம். தானியம்ன்ற பேரில் ஆல்ரெடி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சென்னையில். ஸோ அப்போ நம்ம அந்த பேர் வைக்க முடியல. அப்போ வைக்க முடியல இல்லை, அது இருந்ததுன்னா அப்போ நமக்கு யூனிக்னஸ் போயிடும், நம்மளோட தனித்தன்மை இருக்காது. அப்போ நம்ம தனித்தன்மையாக தெரினா நம்மளோட பேர் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. திரும்ப ஒரு பிஸ்னஸ் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அது என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்க போகுது, எதை பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். நம்மளாக யோசிக்க முடியல, 4 பேர்கிட்ட கேட்கலாம், நண்பர்கள்ட்ட கேட்கலாம், பக்கத்தில் கேட்கலாம், வீட்டில் கேட்கலாம், அப்படி கேட்குறது மூலம் கேட்கலாம். நாங்கள் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க கொடுத்த சஜஷன் என்னென்னா, ஃப்யூச்சர்னா ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் இருக்கும், உங்கள் வீட்டிலே உட்காந்து ஆர்டர் போடுவாங்க. அப்போ நம்ம அப்படி பண்ணது இல்லை. நான் சொல்கிறேன் 2013 2014 வீட்டில் உட்காந்து நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஆர்டர் போடலை. அப்போ அது பிகினிங் ஸ்டேஜாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி புதுசாக இருந்திருக்கலாம். அந்த டைமில் நம்ம பண்ணலை. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் அமேசானில் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க, பண்ணுறாங்களா இல்லையா?
ஆன்லைன் ஆர்டர்ஸ் நடக்குதா, எவ்வளோ கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்குது, நம்ம பொருளையே நம்ம அங்கே மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அதனால இந்த வெப்சைட்டுன்னு இருக்கு இல்லையா, www.dhanyas.com அப்படின்னு வெப்சைட் கிடச்சிது. என்ன நேமில் டொமைன் ரிஜிஸ்டர் ஆகுதோ அதவே கம்பெனிக்கு பேராக வைப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த ஸ்பெல்லிங்கில் இந்த நேம் வச்சோம். இது மாதிரி ஒரு பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிராண்ட் நேம், இப்போ உங்கள் பேரே இருக்குது, உங்கள் பேரில் மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் இமெயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்களா, இமெயில் யூஸ் பண்ணும்போது என்னோட பேர்லேயே எனக்கு இமெயில் இருக்குது அப்படின்னு யாராக இருந்தால் சொல்லுங்களேன், கை தூக்குங்களேன். உங்களோட பேரில் அப்படியே இருக்கணும். நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் பின்னாடி நம்பர் போட்டிருக்கீங்களா, ஏதாவது ஒரு நம்பர் 2232 அப்படி இல்லாமல் இப்போ என் பேர் கந்தசாமினா kandasami@gmail.com அப்படின்னு எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? பரவாயில்ல. இப்போ ரொம்ப இதை பர்டிகுலராக கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு மேலே தனிப்பாக இண்டிவிஜுவலாக நேம் இல்லைன்னா உங்களுக்கு ஜிமெயிலில் அந்த நேம் கிடைக்காது, வேற ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அதனால தான் நான் நம்பர் போட்டேன். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு யூனிக்காக ஒரு நேம் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பர்டிகுலராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அது மற்றவங்க தேடும் போது ஈஸியாக வரும். இப்போ தானியாஸ்னு ஒருத்தர் சர்ச் பண்ணாங்கன்னா வேறு கம்பெனி நேம் வரக்கூடாது, நம்மளோட முதல்ல வரணும். இப்போ உங்களோட நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி பெயர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு பொருளோட தரம், கண்டிப்பாக எல்லா உற்பத்தியாளரும் ஒரு சரியான பொருளை தான் உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க. அது விவசாயம்லேருந்து வந்தாலும் சரி, வேல்யூ ஆட் பண்ணாலும் சரி, அதையே தான் எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாரோட சூழ்நிலையும் அதுதான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு சாதாரண சத்து மாவு தானே அரைக்கிறோம், ரைஸ் மில்லில் தானே அரைக்கிறோங்கன்னு தான் அரைச்சிருக்கிறோம், நம்ம சின்ன அளவில் தான் பண்ணுறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேக்கேஜிங், சும்மா கவரில் பேக் பண்ணி கொடுத்துருவோம், சும்மா பேரை பென்சிலில் பேனாவில் எழுதிடுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நுகர்வோராக பாருங்கள். ஒரு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் ஒரு 10-5 அடிக்கிருக்கு, எதை பார்த்தோன்னே எடுப்போம். அப்போ அந்த அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பேக்கிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேக்கிங் ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நார்மலாக உங்கள் நேமை சும்மா எழுதுறதை விட நீங்கள் ஸ்டிக்கராக பிரிண்ட் பண்ணி விட்டுறது ரொம்ப சுலபம். உங்கள் நியர்பையில் உள்ள இந்த ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல, கலர் ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுக்கிறாங்கல்ல, பென் குயின் ஜெராக்ஸு, ஸ்டார் ஜெராக்ஸு, நிறைய ஜெராக்ஸ் கடை இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் பேரை கொடுத்து அந்த பேரை ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸை போட்டு ஒரு ஸ்டிக்கர் 50 பைசா கூட செலவாகாது. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் பிராண்டை வச்சு உங்கள் அரிசியை விற்கிறீங்க? அப்படி யாராவது விற்கிறீங்களா? மொத்தமாக விளைச்சி வச்சுட்டு மொத்தமாக கொடுத்துட்டு இருந்துடும். அப்படி பண்ணுறதை விட அது பண்ணுங்கள், மொத்தமாக கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு அதை பிராண்ட் பண்ணி அதை விற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக அது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன், இந்த பேக்கேஜிங் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இதை இந்த மாதிரி டின் பேக்கிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 இயர்ஸ் கழிச்சு தான் இப்படி ஒரு பேக்கிங்க்கு வந்தோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நிகழ்வுகள் எங்களுக்கு அப்போ இல்லை. உங்களுக்கு இது வாய்ப்பாக இருக்குது. நேற்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கு உங்களுக்கு. இந்த பேக்கிங் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தானியாஸில் இருந்து இது மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணணும். இப்போ இங்கே எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, என் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு? ஓகே, உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் இதை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி இந்த டப்பா வாங்கணும், எங்கே போய் தேடணும், இது எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியலையா? தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தர சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். நான் தொழில் பண்ணுறேனே, எனக்கு இது போட்டியாக இருக்கும்லாம் நான் யோசிக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது ஒன்றும் சரி, ஸ்டிக்கர் ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நேம் வைக்கிறது இருக்கட்டும், ஒரு என்னோடய மொபைல் நம்பர் அங்கே எழுதி இது பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தினேஷ் என்னோடய பேர், தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் என்னோடய கம்பெனி நேமு. நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ நான் ஓவரால் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க, இவன் என்ன பேச வரான்றது தான் புரிஞ்சிருப்பீங்க. இது சார்ந்து உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, என்ன மாதிரியான அடுத்த தேவைகள் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க. ஒருவேளை ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் டேக் கொடுத்து வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அதில் மாற்றமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியை சரியாக இவங்கள்ட்ட கேட்டுடலாமா வேணாமா, இது பிரயோஜனமாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு மட்டும் கேளுங்க. உங்களுக்கு எனி டைம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு 100% தயாராக இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் டு மதுரை. கண்டிப்பாக மதுரை வந்தால் தானியாஸ்க்கு வாங்க. மீனாட்சி அருளோடு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மீனாட்சி தாய்க்கு நன்றி.